பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். ஒரு தவறான வழிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு தானாக வந்து சேர்ந்துவிடும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிக முயற்சிக்கு பின் சில வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக ஜென்ம குருவாக வரக்கூடிய குரு பகவான் அதிகப்படியான நல்ல பலன்களை வழங்க மாட்டார். இருந்தாலும் இந்த குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெற்றிருப்பதால் அதற்கு நேர்மறையாக நற்பலன்களே வழங்க இருக்கின்றார். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் நடைபெறும் பொழுது உங்களால் இயன்ற பால் ஒரு அரை லிட்டராவது வாங்கி தந்து அந்த அபிஷேகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும். 2026 ஆவணி மாத ராசி பலன்கள் கடகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். குரு பகவான் கடகராசிக்கு ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்கிறார். அதே சமயத்தில் ஜென்ம குருவாக இருந்து உச்சம் பெற்று இருக்கிறார். பொதுவாக ஜென்ம குருவாக வரக்கூடிய குரு பகவான் அதிகப்படியான நல்ல பலன்களை வழங்க மாட்டார். இருந்தாலும் இந்த குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெற்றிருப்பதால் அதற்கு நேர்மறையாக நற்பலன்களே வழங்க இருக்கின்றார். அதற்கடுத்து பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான். உங்களுடைய கம்பீரமும் முகப்பொலிவும் அதிகரிக்கும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். ஆன்மீகத்தில் மனம் ஈடுபாடு அடையும். ஜென்மகுரு என்பதால் பல்வேறு மனக்குழப்பங்கள் அவ்வப்பொழுது தோன்றி மறையும். ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். தந்தையாருடைய உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு உடல் நலனிலே ஒரு பின்னடைவு ஏற்படும். தகுந்த சிகிச்சை அவர்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு. தொழில் ரீதியாக தொலைதூர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் வரும். அதை எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து நீங்களே பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒர்க்லோட் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்கள் வரும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது குடும்பத்திலே அமைதிக்கு வழிவகுக்கும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பேசினால் வியாபாரம் இரட்டிப்பாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நல்ல விதமாக தீர்ந்து அந்த பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆன்மீக பெரியோர்கள் குருமார்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒற்றை தலைவலி, முகம் சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது பல்வலி, காது சம்பந்தமான பிரச்சனைகள், இது மாதிரி ஏதாவது ஒரு தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படும். அதற்கு உரிய சிறிய அளவிலான சிகிச்சைகள் தேவைப்படும். மாணவர்கள் படிப்பிலே சற்று பின்தங்கி இருப்பார்கள். அன்றன்றைய பாடங்களை அன்றன்றைய தினமே படித்து முடிப்பது அவர்களுக்கு நல்லதொரு மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிவகையாக இருக்கும். புதிய நபர்களிடம் அறிமுகமாகும் பொழுது அவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். பின்னால் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். கடகராசியைச் சேர்ந்தவர்களுக்கான பரிகாரம்: திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் நடைபெறும் பொழுது உங்களால் இயன்ற பால் ஒரு அரை லிட்டராவது வாங்கி தந்து அந்த அபிஷேகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தால் உங்களுக்கு பல்வேறு நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். 2026 ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள் சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு. குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் சனி பகவான். இது இரண்டுமே உங்களுக்கு பின்னடைவைத்தான் தரும். புதிய தொழில் முயற்சிகள், இருக்கின்ற தொழிலே முதலீடுகளை அதிகரிப்பது, புதிதாக ஒரு பிஸ்னஸ் துவங்குவது, இதையெல்லாம் தயவு செய்து ஒத்தி வைக்க வேண்டும். பண பரிவர்த்தனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது, நிச்சயமாக போடக்கூடாது. கடன் வாங்குவதையோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையோ இந்த ஆவணி மாதம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதே போன்று வாகனங்களை இயக்கும் பொழுதும் மிக ஜாக்கிரதையுடன் எச்சரிக்கையுடன் இயக்க வேண்டும். அலுவலகத்திலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. அது ஒழுங்கு நடவடிக்கையில் சென்று முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு தொடர்பான பிரச்சனைகள், உபாதைகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். உரிய சிகிச்சையும் நல்ல ஒரு உணவு பழக்கத்தையும் மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் மற்றவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வழக்குகள் ஏதாவது இருந்தால் எதிரிகளுடைய கை ஓங்கும். பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகரித்து உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த ஒரு நிலை சற்று தொய்வடையும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். ஒரு தவறான வழிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு தானாக வந்து சேர்ந்துவிடும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிக முயற்சிக்கு பின் சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊதியம் என்று பார்க்கும் பொழுது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரிடமும் கோபப்படாமல் நிதானத்தை கடைபிடித்து இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் கடத்தி செல்வது மிக மிக நல்லது. சிம்மராசி சேர்ந்தவர்களுக்கான
மிகச்சிறந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்தவுடனே சூரியனை நமஸ்காரம் செய்வது. இது ஒன்று செய்தாலே போதும் அவர்களுக்கு. இதுவரை நான் சொல்லி வந்த பிரச்சனைகள் எல்லாம் வெகுவாக குறையும். 2026 ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்கள் கன்னி ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். சனி கண்டக சனியாக 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கும் என்றால், நிலுவையில் இருந்த பண வரவுகள் அனைத்தும் உங்கள் கைக்கு நீங்கள் முயற்சி எடுக்காமலே வீடு தேடி கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். தொட்ட காரியங்கள், எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் ஓப்பனாக பேசி இருவரும் கலந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மூத்த சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக முடிந்து உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். வியாபார விரிவாக்கம் செய்வதற்கு வங்கியினுடைய நிதியுதவி அப்ளை செய்திருந்தால் அது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்கள் நோய்கள் ஏதாவது இருந்தால் அதனுடைய தாக்கம் வெகுவாக குறையும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். வழக்குகளில் வெற்றி உங்களுக்குத்தான். வாடிக்கையாளர்கள் மத்தியிலே உங்களுடைய தொழில் நிறுவனத்திற்கு நற்பெயர் கிடைக்கும், குட்வில் கிடைக்கும். புதிய வீடு, மனை அல்லது ஒரு வாகனம் ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையும். மாணவர்கள் தேர்வுகளிலே மிகச்சிறந்த மதிப்பெண், அதிக மதிப்பெண் பெற்று உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள். கலைஞர்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய அளவிற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும், சுபிட்சம் நிலவும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். இந்த கன்னிராசியைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் துறையில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக உண்டு. இந்த கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு என்ன பரிகாரம் அதிகப்படியான நற்பலன்களை தரும் என்று பார்க்கும் பொழுது, புதன்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை வழங்க வேண்டும். இது ஒன்று செய்தாலே போதும், அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு.